Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 30th November 2022. ஒவ்வொரு ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறோம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு லேக் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில டவ் ஜோன்ஸ் வந்து 0.1% ஏற்றத்திலும் மற்றவையெல்லாம் S&P 500 நாஸ்டாக் எல்லாமே ஒரு 0.25% 0.16%, 0.59% அளவுக்கு இறக்கத்தை கண்டிருப்பதாக பார்க்கிறோம். இந்த நிலையில இன்னைக்கு காலையில் துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படி பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாம் ஏற்றத்தில் துவங்கி ஏற்றத்தில் வியாபாரம் ஆகி வருகிறது. நிக்கா என்று சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தை மட்டும் ஓரளவுக்கு இறக்கத்துடன் தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில SGX நிப்டி என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூர் நிப்டி, நம்மளுடைய நிப்டி சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் இப்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் ஓப்பனிங். நேற்று எங்க முடிவிட்டு இருந்ததோ ஏறக்குறைய அதே இடத்துல இப்போதைக்கு வியாபாரம் ஆகி வருவதாக பார்க்கிறோம். நிப்டில என்ன நடக்கலாம், என்ன ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரேஞ்ச் அப்படின்றது ஃபைட்டிங் ஜோன் எங்க மாறி இருக்கு, 18,650க்கு மாறி இருக்கு. அதாவது இப்போ 18,650 ஸ்பாட் பிரைஸை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 18,650 அது உடைக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அருகாமையில் தான் தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஒருவேளை 18,650 சக்சஸ்ஃபுல்லாக உடைத்து மேல் நோக்கி ஏறினால் அது தொடர்ந்து அடுத்த கட்ட தடங்களை எதிர்பார்க்கிறோம். 18,950 பார்க்கிறோம். ஓகே, ஸோ 18,200 சப்போர்ட் லைன் இருக்கு. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் அதை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம டு பி அந்த சேஃப் சைடு, ஏன்னா வைல்டு ஸ்விங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு எப்பவுமே நிறைய இருக்கு. சாதாரணமா 100-200 பாயிண்ட் ஒரே நாள்ல மேலும் கீழும் நகர வாய்ப்பு இருப்பதனால இந்த சப்போர்ட் லெவலை நம்ம மெயின்டைன் பண்றோம். அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year bond yield அப்படின்றது ஓரளவுக்கு சின்ன மாற்றத்துடன் ஏறி இருக்கிறத பார்க்கிறோம். 3.74%. டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா மார்ஜினலி அப் 106.64 கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா 83.5 இருந்து $84 கொஞ்சம் ஏறி இருக்கிறது. பொதுவா இதெல்லாமே வந்து சந்தைக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் ஏற்றம் என்பது, ஆனால் பெரிய அளவில் இல்லை, ஒரு சிறிய மாற்றத்தில் இருக்கிறது. அப்படின்னால நம்ம எந்த பக்கம் சந்தை நகர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏறுமுகமா இருக்கிறத பார்க்கிறோம். $1,740 இருந்து $1,754 per ounce-க்கு அது உயர்ந்து உள்ளது. USD INR பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. அது ஒரு 10 பைசா 15 பைசா கேப்ல மேல கீழே தற்போது நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 1,241 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்கிறார்கள். டிஐஸ் 744 கோடிக்கு விற்றிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலா பார்க்கிறோம். ஸோ முக்கிய தகவல்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு இந்தியாவோட ஜிடிபி தகவல் வர காத்திருக்கிறது இன்னைக்கு மார்க்கெட் முடிந்த பிறகு. அதே மாதிரி ஆட்டோ சேல்ஸ் எல்லாமே நாளைக்கு வெளிவரும். இது ரெண்டும் முக்கியமான தகவல்களாக இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கலா பார்க்கும்போது இப்போ கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ புல்லிஷா தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் அப்படின்றது ஒரு புல்லிஷ் கேண்டலும், இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், ஒரு சிறிய வகை கேண்டலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போதைக்கு இன்னும் புல்லிஷ்னஸ் தொடர்கிறதா அப்படின்னா கேள்விக்கு ஆம் என்பது தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நடுநுடைய வரக்கூடிய இறக்கங்கள் என்பதை வாங்குவதற்கு வாய்ப்பாகவும் பார்க்கலாம் அப்படின்றது இன்னொரு வகை கோணத்தில் அலசலாம். இதனுடைய திருப்பம் என்பது எப்போது நிகழும் என்பதை நம்ம தினசரி இதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வருவோம். அப்போ ரிவர்சல் எப்போது நடந்தால் அதை அப்போது நாம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் 5ஆம் தேதி அன்னைக்கு வர மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 9 to 11 லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ், ஒரு மாத பயிற்சி வகுப்பு. இதில் ட்ரேடராகவும் இன்வெஸ்டராகவும் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ன்றது லைவ் மார்க்கெட்லேயே பார்க்க இருக்கிறோம். இன்ஸ்டிடியூஷன் எப்படி அதை நகர்த்துவாங்க அப்படின்றதையும் மேலே பார்க்கலாம். நிஃப்டி ட்ரேடிங் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவியோட யூடியூப் சேனல்ல ரெகுலரா லைவா போட்டுட்டு இருக்கிறோம். தினம் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை இதில் அடையாளம் காண்கிறோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.